போக்சோ சட்ட நடவடிக்கை குறித்து தவறான தகவல்களை பரப்பி வரும் எடப்பாடி பழனிசாமிக்கு தேர்தலில் சரியான பாடம் புகட்ட வேண்டும் என்று அமைச்சர் கீதா ஜீவன் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி செயல்வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது. தூத்துக்குடி வடக்கு மாவட்ட திமுக செயலாளரும் அமைச்சருமான கீதா ஜீவன் தலைமையில் இக்கூட்டம் நடைபெற்றது. இதில் மேயர் ஜெகன் பெரியசாமி, தூத்துக்குடி மாநகர திமுக செயலாளர் ஆனந்தசேகரன் உட்பட மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய அமைச்சர் கீதா ஜீவன், திமுக தேர்தல் அறிக்கையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ள வாக்குறுதிகள் குறித்து பெருமிதம் தெரிவித்தார். போக்சோ சட்ட நடவடிக்கை குறித்து தவறான தகவல்களை பரப்பி வரும் எடப்பாடி பழனிசாமிக்கு தேர்தலில் சரியான பாடம் புகட்ட வேண்டும் என்றும் 200 தொகுதிகளுக்கு மேல் திமுக கூட்டணி வெற்றி பெறுவது உறுதியாகிவிட்டதாகவும் அவர் தெரிவித்தார். இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கை தான் கதாநாயகியாக திகழ்கிறது. நம்முடைய முதலமைச்சர் சொன்னது போல சொன்னா சூப்பர் ஸ்டார் நம்முடைய தேர்தல் அறிக்கை மக்கள் எதிர்பார்த்து இதெல்லாம் செய்வாங்க என்று இந்த சமூக நலத்துறை அமைச்சர் அவர்கள் அவர்களுடைய பேட்டியிலே 6000 போக்சோ பாதிக்கப்பட்ட பிள்ளைகள் என்று கூறியுள்ளார் அப்படின்னு சொன்னாங்க. இதே ஒரு புகாரை, இதே ஒரு குற்றச்சாட்டை சட்டசபையில் வச்சார். நான் அவருக்கு தெளிவா பதில் சொல்ல. போக்சோ சட்ட நடவடிக்கை குறித்து தவறான தகவல்களை பரப்பி வரும் எடப்பாடி பழனிசாமிக்கு தேர்தலில் சரியான பாடம் புகட்ட வேண்டும் என்று அமைச்சர் கீதா ஜீவன் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி செயல்வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது. தூத்துக்குடி வடக்கு மாவட்ட திமுக செயலாளரும் அமைச்சருமான கீதா ஜீவன் தலைமையில் இக்கூட்டம் நடைபெற்றது. இதில் மேயர் ஜெகன் பெரியசாமி, தூத்துக்குடி மாநகர திமுக செயலாளர் ஆனந்தசேகரன் உட்பட மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய அமைச்சர் கீதா ஜீவன், திமுக தேர்தல் அறிக்கையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ள வாக்குறுதிகள் குறித்து பெருமிதம் தெரிவித்தார். போக்சோ சட்ட நடவடிக்கை குறித்து தவறான தகவல்களை பரப்பி வரும் எடப்பாடி பழனிசாமிக்கு தேர்தலில் சரியான பாடம் புகட்ட வேண்டும் என்றும் 200 தொகுதிகளுக்கு மேல் திமுக கூட்டணி வெற்றி பெறுவது உறுதியாகிவிட்டதாகவும் அவர் தெரிவித்தார். இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கை தான் கதாநாயகியாக திகழ்கிறது. நம்முடைய முதலமைச்சர் சொன்னது போல சொன்னா சூப்பர் ஸ்டார் நம்முடைய தேர்தல் அறிக்கை மக்கள் எதிர்பார்த்து இதெல்லாம் செய்வாங்க என்று இந்த சமூக நலத்துறை அமைச்சர் அவர்கள் அவர்களுடைய பேட்டியிலே 6000 போக்சோ பாதிக்கப்பட்ட பிள்ளைகள் என்று கூறியுள்ளார் அப்படின்னு சொன்னாங்க. இதே ஒரு புகாரை, இதே ஒரு குற்றச்சாட்டை சட்டசபையில் வச்சார். நான் அவருக்கு தெளிவா பதில் சொல்றேன்.